வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. உன்னை மாற்றும் புதிதாக்கும் உயர் நோக்கம் கொண்டது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதுவரையிலும் லூக்கா நற்செய்தி நூலின் அணுகுமுறையை கற்று அறிந்த நாம் இன்று லூக்காவில் மட்டுமே காணப்படும் சம்பவங்களை பார்க்க இருக்கிறோம். லூக்கா நற்செய்தி நூலில் மட்டுமே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து 132 வசனங்கள் உள்ளன. லூக்கா ஒரு சிறந்த வரலாற்று ஆசிரியராக இருப்பதன் காரணத்தினால் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அதிகமான தகவல்களை கூறியிருக்கிறார். மார்க்கும் யோவானும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நிகழ்ச்சிகளை தாங்கள் எழுதிய நற்செய்தி நூலில் கூறவில்லை. மத்தேயு மிக சுருக்கமாகவே கூறியுள்ளார். லூக்கா மட்டுமே கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தெளிவான தகவல்களை தந்திருக்கிறார். லூக்கா நற்செய்தி நூலில் கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி கூறுகின்ற 132 வசனங்களை 6 பகுதிகளாக பிரித்துக் கொள்வோம். 6 பகுதிகளும் ஒவ்வொரு கருத்தை நமக்கு தெரிவிக்கிறது. முதலாவது பகுதி யோவான் ஸ்நானனின் பிறப்பை பற்றி கூறப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த அநேக தீர்க்கதரிசிகளை மேசியாவின் தீர்க்கதரிசிகள் என்று கூறலாம். காரணம், அவர்கள் எல்லாரும் மேசியாவின் வருகையை முன்னுரைத்தார்கள். மேசியாவின் தீர்க்கர்களில் கடைசியாக வந்தவர் யோவான் ஸ்நானன். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பார்த்து கூறியதினால் யோவான் ஸ்நானன் மேசியாவின் தீர்க்கர்களிலே சிலாக்கியம் பெற்றவராயிருக்கிறார். யோவான் ஸ்நானனின் பிறப்பு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றாகும். ஆனால் இவரின் பிறப்பை இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பிற்கு ஒப்பிட்டு பேசவே முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்று ஏன் கூறுகிறேன் என்றால், அவரின் பெற்றோர்கள் இவரை அவர்கள் முதிர் வயதில் பெற்றெடுத்தார்கள். யோவான் ஸ்நானனுடைய தகப்பனார் சகரியா என்ற ஆசாரியன். அவருடைய தாயின் பெயர் எலிசபெத். இருவரும் தெய்வ பக்தியுடையவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். தேவனின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எவ்வித குற்றமுமின்றி வாழ்ந்து வந்தார்கள். தேவாலய பணியை பொறுப்படுத்த செய்த காலத்திலே சகரியா காபிரியேல் தேவதூதனால் சந்திக்கப்படுகிறான். அப்பொழுது எவருக்குமே சொல்லிராத மிகுந்த சந்தோஷமான காரியத்தை தேவதூதன் சகரியாவிற்கு சொன்னார். அவனுக்கு சொல்லப்பட்ட செய்தி, தேவன் மனிதனாக போகிறார், வார்த்தை மாம்சமாக போகிறது, உனக்கும் உன் மனைவிக்கும் ஒரு குழந்தை பிறக்கும், உன்னுடைய குழந்தை மேசியா தீர்க்கர்களில் கடைசி தீர்க்கனாவான், அவன் மேசியாவின் முன்னோடியாக இருப்பான் என்பதேயாகும். சகரியாவிற்கு சொல்லப்பட்டவைகளை கேட்டபோது அவன் அதை குறித்து சந்தேகமடைந்தான். இது கூடாத காரியம் என்று உடனடியாக சகரியா காபிரியேல் தேவதூதனை நோக்கி சொன்னான். தேவதூதன் அவனுக்கு பிரதித்திரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றார். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதிக்கிறதினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்திலே ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். இங்கு நாம் ஒரு சோகமான நிலையை காணலாம். மக்களுக்கான செய்தி ஆசாரியனிடம் இருந்தது, ஆனால் அவனால் பேசக்கூடாதிருந்தது. அவிசுவாசம் அவன் வாயை மூடிவிட்டது. உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய அநேக ஊழியக்காரர்களின் வாய் கட்டப்பட்டவர்களாகவே இன்று வாழ்கின்றனர். ஆடுகள் மேல் நோக்கி பார்க்கிறது, அவைகளுக்கு உணவு கொடுக்கப்படவில்லை. இங்கு பரிதபிக்கக்கூடிய காரியம், உணவு தகப்பனாரின் மேசையின் மேல் அமர்ந்திருக்கிறது என்று வேத பண்டிதர் ஒருவர் கூறுகிறார். இங்கு அவர் சொல்லுகிற உண்மை என்னவென்றால், அநேக திருச்சபைகளில் மக்கள் தேவ வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள். ஆனால் தேவ வசனம் அவர்களுக்கு போதிக்கப்படுவதில்லை. தேவாலயத்தில் தேவ வசனத்தை கேட்க வேண்டும் என்ற நிலையில் உள்ள மக்களுக்கு இப்படிப்பட்ட பரிதாப நிலைமை ஏற்படுகிறது. ஏன் அவர்களால் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியவில்லை? அதிகாரப்பூர்வமாக தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஊழியக்காரர்களின் வாய்
அவிசுவாசத்தினால் மூடப்பட்டு உள்ளதே இதற்கு காரணமாகும். பின்பு காபிரியேல் கன்னிமரியாள் இருக்கும் இடத்திற்கு செல்கிறார். கன்னிமரியாள் ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவள். அவள் ஒரு இளம் பெண்ணாக இருந்திருக்க வேண்டும். தேவதூதன் மரியாளின் வீட்டிற்கு வந்து சகரியாவிடம் சொல்லப்பட்ட அதே நற்செய்தியை சொன்னான். தேவன் மனிதனாக போகிறார். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட நீ தேவனுடைய தாயாகும்படியான சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறாய் என்று தூதன் கூறினான். இச்செய்தியை கேட்ட மரியாள் ஆசாரியனாகிய சகரியாவைப் போல அவிசுவாசமாய் இருக்கவில்லை. ஆனால் மரியாள் தனக்கு சொல்லப்பட்டதை குறித்து கலக்கமடைந்தாள். தேவதூதன் கூறிய காரியத்தின் உண்மையான அர்த்தம் என்னவாக இருக்கும் என்று அவள் எண்ணியதினால் குழப்பமடைந்திருக்க வேண்டும். மரியாளின் வாழ்க்கையில் இருந்த இந்த மனநிலையானது மரியாள் கேட்ட கேள்வியின் மூலம் தெளிவாகிறது. மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். மரியாளுக்கும் தேவனிடத்திலிருந்து செய்தி கொண்டு வந்த தேவதூதனுக்கும் இடையே நடந்த உரையாடலில் ஒரு உண்மை தெளிவாகிறது. அது என்னவென்றால், மரியாள் தேவதூதனால் தனக்கு கூறப்பட்ட செய்தியை முழுவதுமாக நம்பினாள். ஆனால் கன்னி பிறப்பை குறித்து கேள்வி எழுப்பிய முதல் நபர் கன்னி மரியாள்தான். ஆகவே தான் இது எப்படியாகும் என்ற கேள்வியை மரியாள் தேவதூதனிடம் கேட்டாள். ஒரு செயலை குறித்து விசாரிப்பதற்கும் ஒரு செயலை முற்றிலும் விசுவாசியாமல் போவதற்கும் அநேக வித்தியாசங்கள் உள்ளன. கேள்வி கேட்பது அவிசுவாசமாக இருக்க முடியாது. ஆசாரியன் விசுவாசியாமற் போனதினால் அவன் வாய் அடைக்கப்பட்டதை நாம் பார்த்தோம். மரியாள் தனக்கு சொல்லப்பட்டதை முழுவதும் விசுவாசித்தாள். மரியாள் எலிசபெத்தை பார்க்க சென்றாள். அச்சமயம் எலிசபெத் யோவான் ஸ்நானனை தன் வயிற்றில் ஏந்திய 6 மாத கர்ப்பிணியாயிருந்தாள். மரியாள் எலிசபெத்தை கண்டு வாழ்த்தியவுடனே எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தாள். நீ தேவனை விசுவாசித்தபடியினால் பெரிய அற்புதம் உன் வாழ்வில் ஏற்படும் என்று எலிசபெத் தீர்க்க தரிசனம் கூறினாள். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையிலும் மரியாளின் விசுவாசம் தெளிவுபட கூறப்பட்டுள்ளது. மரியாள் தனக்கு சொல்லப்பட்டவைகளை தன் இருதயத்திலே வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள். இயேசுவின் பிறப்பை குறித்து முன்னுரைக்கப்பட்ட நிகழ்ச்சியை தொடர்ந்து வரும் செய்தியானது ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த பேரரசனை குறித்ததாகும். வரலாற்று ஆசிரியர்கள் பலர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை ஆதாரமாக வைத்து முழு வேதாகமும் வரலாற்றை சார்ந்தது அல்ல, கட்டுக்கதைகளால் நிறைந்தவை என்று நிரூபிக்க முயற்சி செய்தனர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவான வரலாற்று குறிப்புகள் இருப்பதை காணலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனியுங்கள். அந்த நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயினால் கட்டளை பிறந்தது. ஆதாரங்களின்படி குயிரினேஸ் என்பவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சீரியா நாட்டின் ஆளுநராக இருந்தார். குயிரினேஸ் சீரியா நாட்டின் ஆளுநராக இருக்கும்போது ஆக்டவியஸ் ரோம சாம்ராஜ்யத்தின் பேரரசராக இருந்தார். அகஸ்திராயன் என்பவர் பேரரசராக இருக்கவில்லை. இந்த கருத்தின் அடிப்படையில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் வரலாற்று தன்மையை வரலாற்று ஆசிரியர்கள் எதிர்த்தார்கள். ஆனாலும் இதை பற்றி ஆழமான ஆராய்ச்சியில் ஈடுபட்ட போது ஆக்டவியஸ் என்ற பேரரசர் சுயநலம் படைத்தவராய் இருந்தார். ஆகவே தனக்கென்று ஒரு சிறப்பு பெயர் தரப்பட வேண்டும் என உயர்மட்ட அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டார். பேரரசரின் கட்டளைக்கு இணங்க அநேக சிறப்பு பெயர்கள் பரிசீலனை செய்யப்பட்டது. ஆனால் அவற்றில் அவர் பிரியம் கொள்ளவில்லை. இறுதியில் ஆகூர் என்ற தலைப்பை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். ஆகூர் என்பதற்கு தெய்வீகம் என பொருள்படும். இந்த சிறப்பு பெயரில் ஆக்டவியஸ் விருப்பம் கொண்டதால் இவரையும் அகஸ்திராயன் என்று அழைத்தனர். இந்த வரலாற்று பின்னணி வைத்து பார்க்கும்போது லூக்காவினால் கூறப்பட்ட அனைத்தும் வரலாற்று பூர்வமாக சரியானவை என்று தெளிவாகிறது. ஆக்டவியஸ் என்ற இந்த பேரரசன்தான் உலகம் முழுவதையும் ஆளுகை செய்கிறேன் என்று எண்ணம் கொண்டு தன் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த மக்களின் பெயர்களை பதிவு செய்யவும் வரி செலுத்தவும் ஒரு கட்டளையை பிறப்பித்தான். ஆகவே தங்கள் பெயர்களை பதிவு செய்வதற்காக எல்லாரும் தங்கள் சொந்த ஊருக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. உலகத்தின் சில பகுதிகளில் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் எல்லா பக்கங்களிலும் போக்குவரத்து நெரிசல் மிகவும் அதிகமாக காணப்படும். உங்கள் ஊரில் உள்ள அனைவரும் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று வரி செலுத்த வேண்டும் என்று கட்டளை பெற்றால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் சற்று கற்பனை செய்து பாருங்கள். அகஸ்திராயனால் பிறப்பிக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேவனுடைய செயல்பாடாய் இருந்தது. மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது மேசியா எங்கு பிறப்பார் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மேசியா
பெத்லஹேமில்தான் பிறக்க வேண்டும். ஆனால் ஆகஸ்திராயன் கட்டளை பிறப்பிக்கிற சமயத்தில் மரியாள் இஸ்ரவேல் நாட்டின் வடபகுதியில் இருந்த நாசரேத் என்ற ஊரில் வசித்து வந்தாள். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக மரியாள் பெத்லஹேமில் இருக்க வேண்டும். ஆகஸ்திராயனால் பிறப்பிக்கப்பட்ட கட்டளை மரியாளும் யோசேப்பும் பெத்லஹேமிற்கு போக வேண்டிய நிலையை ஏற்படுத்தியது. ஏனென்றால் பெத்லஹேம் அவர்களின் சொந்த ஊராக இருந்தது. இங்கு சுயநலம் படைத்த ரோம பேரரசனின் கட்டளையை வேதத்தில் கூறப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கும் ஒரு காரணியாக தேவன் உபயோகப்படுத்தினார். லூக்காவினால் சொல்லப்படும் கிறிஸ்துவின் பிறப்பு நிகழ்ச்சியில் நம்மை கவரக்கூடிய மற்றொரு சம்பவம், இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த சமயத்தில் அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி மாட்டுக்கொட்டலில் கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். புதிய குழந்தை என்றுமே மாட்டுக்கொட்டலில் இருப்பதை நாம் எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மாட்டுக்கொட்டலிலே பிறந்தார். தேவதூதர்கள் மேய்ப்பருக்கு சொன்ன செய்தி உண்மையிலே மிக பெரிய நற்செய்தியாகும். உங்களுக்காக இன்றைக்கு கிறிஸ்து எனும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே, அதாவது பெத்லஹேமிலே பிறந்திருக்கிறார் என்ற செய்தி எல்லா மக்களுக்கும் சொல்லப்பட்ட மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியாகும். தேவதூதர்கள் தங்களுக்கு சொன்னவைகளை கேள்விப்பட்ட மேய்ப்பர்கள் நடந்து கொண்ட விதம் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்களின் செயலை லூக்கா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனங்கள் வரை தெளிவாக காணலாம். தேவதூதர்கள் மேய்ப்பர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை நோக்கி, நாம் பெத்லஹேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி விரைவாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையில் கிடத்தியிருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். அன்பானவர்களே, கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை நாம் விசுவாசிக்கிறோமா? அப்படி நாம் விசுவாசிப்போமே ஆனால் மேய்ப்பர்களைப் போல எல்லாருக்கும் இந்த சந்தோஷமான நற்செய்தியை சொல்ல முன் வருவோம். மேய்ப்பர்களுக்கு தேவதூதர்களால் கூறப்பட்ட கிறிஸ்து பிறப்பு செய்தியை நாம் கற்றுக்கொண்டோம். தேவன் மனிதனான அற்புதமான செய்தி ஏன் மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது என்று என்றாவது ஆச்சரியப்பட்டதுண்டா? இக்கேள்வியை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை ஒரு சிறுவன் போதகர் ஒருவரிடம், இயேசு பிறந்த பொழுது அவரின் பிறப்பு செய்தி எங்கும் பரவிற்று. மக்கள் அவரின் பிறப்பை குறித்து பேசினார்கள். ஆனால் 30 வருடங்களுக்கு பின்பு நான் தான் மேசியா என்று இயேசு கூறினபோது ஏன் ஒருவரும் அவர் சொன்னதை நம்பவில்லை என்று கேட்டான். மக்கள் அனைவரும் மேசியாவினால் செய்யப்பட இருக்கிற ஊழியத்திற்காக காத்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட தன்மையில் மக்கள் காணப்படவில்லை. இயேசுவானவர் தம் ஊழியத்தில் எதிர்கொண்ட பெரிய பிரச்சனை மக்கள் அவரை மேசியா என்று நம்பாததே ஆகும். உண்மையிலேயே கிறிஸ்துவின் பிறப்பு செய்தி எத்தனை பேருக்கு தெரிந்திருந்தது? சிறந்த வரலாற்று ஆசிரியனாகிய லூக்காவை பொறுத்த மட்டும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு செய்தியானது அநேகருக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆனால் சகரியாவுக்கும் எலிசபெத்திற்கும் இந்த செய்தி தெரிந்திருந்தது. அவர்கள் வயது முதிர்ந்த காலத்தில் யோவான் ஸ்நானனை பெற்று எடுக்கும் சிலாக்கியத்தை பெற்றிருந்தனர். தனக்கு இந்த முதிர் வயதில் குழந்தை கிடைக்குமா என்று அவன் சந்தேகப்பட்டதினால் அவன் சில காலம் ஊமையாக இருந்தான். எனினும் இந்த வயது நிரம்பிய தம்பதியருக்கு கிறிஸ்துவின் பிறப்பு தெரிந்திருந்தது. கிறிஸ்துவின் பிறப்பானது மரியாளுக்கு தெரிந்திருந்தது. காரணம், தேவதூதன் அவளிடத்தில் சென்று நடைபெறப் போகிற காரியங்களை தெளிவாக அறிவித்தான். கண்டிப்பாக மரியாள் தெரிந்திருந்தாள். தேவனின் தாயாக போகிற மரியாளுக்கு தெரியாமல் இருப்பது எப்படி? தூதன் மூலம் அவளுக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது. மரியாளாகிய இளம்பெண் தச்சு தொழில் செய்து கொண்டிருந்த யோசேப்புக்கு திருமணத்திற்காக நிச்சயிக்கப்பட்டிருந்தாள். ஆகவே இச்செய்தி யோசேப்புக்கு தெரியாமல் இருந்திருக்க கூடாது. தேவன் யோசேப்புக்கு இச்செய்தியை வெளிப்படுத்தினார்.
ஆகையால் தேவதூதன் யோசேப்புக்கு கிறிஸ்துவின் பிறப்பு செய்தியை கூறினான். முதல் கிறிஸ்துமஸில் பங்கு பெற்ற அனைத்து மக்களுக்கும் தேவன் தாமே நடைபெற இருக்கும் பெரிய அதிசயத்தின் செய்தியை அறிவித்தார். ஆனால் கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியானது ஏன் மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது? இந்த பெரிய அற்புதத்தில் அவர்களுக்கு இருந்த பங்கு என்ன? முதலாவது, கிறிஸ்துமஸ் செய்தியானது ஆசாரியனாகிய சகரியாவுக்கு முதலில் அறிவிக்கப்பட்டது. அவன் அதை விசுவாசியாததினால் சில காலம் ஊமையாக இருந்தான். பின்பு இந்த அற்புதத்தின் செய்தியானது தேவனின் தாயாகிய கன்னிமரியாளுக்கு தேவனால் சொல்லப்பட்டது. தனக்கு சொல்லப்பட்ட செய்தியின் மேல் மரியாளுக்கு ஆழமான விசுவாசம் இருந்தது. மரியாள் உண்மையிலேயே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாவாள். காரணம், தேவதூதனால் தனக்கு சொல்லப்பட்ட செய்தியை நம்பி யாரிடமும் சொல்லாமல் தனக்கு சொல்லப்பட்டவைகளை தன் இருதயத்திலேயே வைத்திருந்தாள். தேவனின் பிறப்பானது மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட போது அவர்கள் தங்களிடம் சொல்லப்பட்டதை முழுவதுமாக நம்பினார்கள். தாங்கள் முழுவதுமாக நம்பினதை விரைந்தோடி பார்த்தார்கள். அற்புத நிகழ்ச்சியை பார்த்தவர்கள் மற்றவர்களிடம் அறிவித்தார்கள். தேவன் இந்த அற்புத நிகழ்ச்சியில் மேய்ப்பர்களையும் பங்கு கொள்ள செய்ததின் நோக்கம் இப்பொழுது நமக்கு தெளிவாகிறது என்று நம்புகிறேன். அவர்கள் அந்த அற்புத நிகழ்ச்சியை விசுவாசித்தார்கள். மாத்திரமல்ல, முதலாம் கிறிஸ்துமஸ் செய்தியை எல்லாரிடமும் கூறினார்கள். அச்செய்தியை எங்கும் பரப்பினார்கள். லூக்காவினால் எழுதப்பட்ட கிறிஸ்துமஸ் செய்தியின் முக்கிய கருத்து என்ன தெரியுமா? இந்த அற்புத நிகழ்ச்சியினால் தேவன் மனிதனானார். அவர் வரலாற்றில் இடம்பெற்றார். மேலும் மனித வரலாற்றை இரண்டாக பிரித்தார். ஆகவே தான் நாம் வரலாறை கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரிக்கிறோம். தேவன் கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகிற்கு வந்தது மனித வரலாற்றில் நடந்த நிகழ்ச்சிகளில் மிகவும் தலை சிறந்த ஒன்றாகும். இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை பற்றி அநேக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனங்கள் கூறப்பட்டுள்ளது போல, அவரின் இரண்டாம் வருகையை குறித்தும் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அவர் மீண்டும் மனித வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தப் போகிறார் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்கிறோமா? ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் உள்ள மேசியாவின் கொள்கையை அல்லது ஊழிய திட்டத்தை நன்கு கவனியுங்கள். மேசியாவின் முதலாம் வருகையை மட்டும் சொல்லாமல் அவரது இரண்டாம் வருகையை குறித்தும் சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே தான் நாசரேத் ஜெப ஆலயத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அவர் வாசித்த வேத பகுதியை முழுவதும் வாசிக்காமல் பாதியிலே நிறுத்தி புத்தகச் சுருளை சுருட்டி ஜெப ஆலயத்தலைவனிடம் இயேசு கொடுத்தார். காரணம், இயேசு கிறிஸ்து அச்சமயம் கர்த்தருடைய கோபாக்கினை நாளை நிறைவேற்ற வரவில்லை. கர்த்தருடைய கோபாக்கினை ஒரு நாள் வெளிப்படும். அனைத்து காரியங்களும் செவ்வையான முறையில் சீர்படுத்தப்படும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. தெய்வீக இடைப்படுதலினால் மனித வரலாறு ஒரு முடிவிற்கு வரும் என்று பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் நமக்கு தெளிவுபட கூறுகிறது. மீண்டும் அவர் மனித வரலாற்றில் செயல்படப் போகிறார். மேலும் மனித வரலாற்றை இரண்டாக பிரிக்கப் போகிறார். புதிய ஏற்பாட்டில் 325க்கும் மேற்பட்ட இடங்களில் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றி நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை புதிய ஏற்பாட்டின் அனைத்து புத்தகங்களிலும் காணப்படும் முக்கிய கருத்தாகும். இருந்தாலும் இன்னும் அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து கேள்விப்படாமல் இருக்கிறார்கள். வேதாகமத்தின்படி இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிறார். அவரின் இரண்டாம் வருகை திருச்சபையின் ஆசீர்வாதமான நம்பிக்கையாகவும் உலகத்தின் ஒரே நம்பிக்கையாகவும் இருக்கிறது. இந்த உலகத்திற்கான நம்பிக்கை மனிதனின் வாழ்வில் காணப்படும் நற்குணங்கள் அல்ல. காரணம், வரலாற்றை நன்றாக படிக்கும்போது நாம் கற்றுக்கொள்ளும் ஒரு பாடம், மனிதன் தான் செய்ததையே மீண்டும் மீண்டும் செய்யக்கூடியவனாய் இருக்கிறான். நாளுக்கு நாள் மனிதன் மிகவும் கீழான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறான் என்பதே வரலாற்றை பற்றிய வேதாகமத்தின் தத்துவமாகும். அனைத்து காரியங்களும் மோசமான நிலையில் சென்று கொண்டிருக்கும் போது இதன் முடிவு தெய்வீக இடைப்படுதலினாலே மட்டும் வர முடியும். தெய்வீக இடைப்படுதலே உலகத்தின் நம்பிக்கையும் திருச்சபை நம்பிக்கையுமாய் இருக்கிறது. ஒரு பட்டணத்தின் மையப்பகுதியிலே நம்பிக்கை தெரு என்று அழைக்கப்படுகிற ஒரு தெரு இருந்தது. ஒரு நாள் ஒரு மனிதன் இந்த பட்டணத்தில் இருந்த 13 அடுக்குகள் கொண்ட மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கொண்டான். மறுநாள் காலையில் நம்பிக்கையின் முடிவிலே ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொண்டான் என்று செய்தித்தாள்களில் செய்தி வந்தது. இந்த மனிதனைப் போன்று அநேகர் நம்பிக்கையின் முடிவிற்கு வரும்போது தற்கொலை செய்து கொள்கிறார்கள்.
நம்பிக்கை தெருவின் முடிவிலே வாழ்கிற அநேக மக்கள் நம்மை சூழ்ந்து காணப்படுகின்றனர். அவர்கள் எவ்வித நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்கின்றனர். ஆனால் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கையுடன் வாழ்கின்ற நம்மிடத்தில் இவ்வுலகிற்கு தேவையான நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கையுடன் நாம் வாழ்வோமேயானால் இதை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். ஒருவேளை சகரியாவை போன்று அவிசுவாசம் இருப்போமேயானால் அவிசுவாசம் நம்முடைய வாயை கட்டிவிடும். நம்பிக்கையின் செய்தியை நாம் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாது. சில மக்கள் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் மேல் முழு நம்பிக்கை வைத்துள்ளனர். ஆனாலும் அவர்கள் இரண்டாம் வருகையை குறித்து தேவையற்ற முறையில் ஆய்வு செய்து வருகின்றனர். இது மரியாளின் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு குணமாகும். மரியாள் தனக்கு சொல்லப்பட்டவைகளை விசுவாசித்தாள். ஆனால் அதை குறித்து கலக்கமடைந்தவளாய் காணப்பட்டாள். இதே போன்று அநேகர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் மேல் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். ஆனால் அதை குறித்து தங்களுக்குள்ளே அநேக கேள்விகளை எழுப்புகிறவர்களாய் இருக்கிறார்கள். மகா உபத்திரத்தின் காலம் நடக்கிற சமயத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை இருக்கும் என்று ஒரு கூட்ட மக்கள் சொல்கிறார்கள். வேறு சிலர் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மகா உபத்திரத்தின் காலம் ஆரம்பிக்கும் போதோ அல்லது அப்படிப்பட்ட காலம் முடியும் போதோ நடைபெறும் என்று தங்களுக்குள்ளே தர்க்கம் செய்கிறார்கள். தங்கள் கருத்தை அல்லது எண்ணத்தை நம்பாத மக்களிடம் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளாத மக்களையும் நாம் காண முடியும். இரண்டாம் வருகையை குறித்த கருத்து வேறுபாட்டினால் அநேக திருச்சபைகள் சிதைந்து பிரிவினைகளால் நிறைந்து காணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்த நற்செய்தியை அறியாத மக்கள் அநேகர் இன்றும் காணப்படுகின்றனர். பிரியமானவர்களே, நற்செய்தியை பிறருக்கு எடுத்துக் கூறும் காரியத்தில் மேய்ப்பர்கள் தலை சிறந்த உதாரணமாக இருக்கிறார்கள். தேவன் உலகத்திற்கு வந்திருக்கிறார், வார்த்தை மாம்சமானது என்ற பெரிய அற்புதத்தின் செய்தி மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட போது அவர்கள் தங்கள் கண்களால் அந்த அற்புத நிகழ்ச்சியை காண்பதற்கு முன்பே விசுவாசித்தார்கள். அந்த அற்புத நிகழ்ச்சியை கண்டபின் அதை குறித்த செய்தியை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் செய்தி மிகவும் தெளிவாக நமக்கு காணப்படுகிறது. நாம் சகரியாவைப் போலவோ அல்லது தனக்குள்ளே நற்செய்தியை வைத்துக்கொண்ட மரியாளைப் போலவோ இருக்காமல் மேய்ப்பர்களைப் போல நாம் இருக்க வேண்டும். அவர்களைப் போல நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். லூக்காவினால் சொல்லப்பட்ட சிறப்பான கிறிஸ்து பிறப்பு செய்தியின் முடிவில் சிமியோன் என்ற வயதான மனிதனை குறித்தும் அன்னாள் என்ற வயதான விதவையை குறித்தும் சில செய்திகள் சொல்லப்படுகிறது. புதிதாய் பிறந்த குழந்தைக்கு விருத்த சேதனம் பண்ணவும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி புதிதாய் பிறந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவும் யோசேப்பும் மரியாளும் கிறிஸ்து என்ற குழந்தையை தேவாலயத்திற்கு கொண்டு வந்த போது சிமியோன் என்ற வயதான மனிதன் தேவாலயத்திலே இருந்தான். மேசியாவாகிய கிறிஸ்துவை அவன் கண்களால் பார்ப்பதற்கு முன்பு அவன் மரணம் அடைவதில்லை என்று சிமியோனுக்கு தேவனால் சொல்லப்பட்டு இருந்தது. மரியாளும் யோசேப்பும் கிறிஸ்துவாகிய குழந்தையை தேவாலயத்திற்கு கொண்டு வந்தபோது சிமியோன் கிறிஸ்துவாகிய குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர், என்னுடைய கண்கள் உலகத்தின் இரட்சகரை கண்டது என்று கூறினான். இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்கள் குழந்தையை குறித்து நீங்கள் கேட்டால் எப்படிப்பட்ட உணர்வு உங்களுக்குள் வரும்? மிகுந்த சந்தோஷம் அடைவீர்கள் அல்லவா? அன்னாள் என்று பெயர் கொண்ட விதவையும் தேவாலயத்தில் இருந்தாள். 84 வயது நிறைந்த அந்த விதவை தேவாலயத்தை விட்டு போகாமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டு இருந்தாள். அவள் இரட்சகருக்காகவும் இரட்சிப்பிற்காகவும் காத்திருந்தாள். அவள் வரப்போகிற இரட்சகரை பற்றி எல்லாருக்கும் கூறினாள். சிமியோன் செய்தது போலவே அன்னாளும் செய்தாள். இந்த இருவரும் இரட்சகரின் முதல் வருகைக்காக காத்து கொண்டு இருந்தார்கள். அன்பானவர்களே, சிமியோனையும் அன்னாளையும் போல சீக்கிரத்தில் நடைபெறப் போகிற இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோமா? ஒலிவமலையிலே தமது இரண்டாம் வருகை குறித்த போதனையை நமக்கு இயேசு கொடுத்திருக்கிறார். அவர் வருகையை நாம் விசுவாசிக்கிறோமா? விசுவாசித்தால் இதை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். காரணம், உலகத்தின் ஒரே நம்பிக்கை இயேசுவின் இரண்டாம் வருகையே. விசுவாசிகளுக்கு அவரின் வருகை ஆசீர்வாதமான எதிர்பார்ப்பாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறது. இரண்டாம் வருகை செய்திகளை குறித்து நாம் தர்க்கம் செய்கிறோமா? அல்லது இதை குறித்து மற்றவர்களுக்கு எடுத்துக் கூறுகிறோமா? கிறிஸ்துவின் வருகையை விசுவாசிக்கும் ஒவ்வொருவரும் இந்த நம்பிக்கையை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமாகுவோம்.
இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம்: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.